ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க உங்கள் எல்லாருக்கும் இன்றைக்கி சூப்பரான 4 கிச்சன் டிப்ஸு சொல்கிறேங்க. இது வந்து ஹைபிஸ்கஸ் ஃப்ளார்ஸ்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இந்த ஃப்ளார்ஸை வந்து என்னோடய ஃப்ரெண்டு ஒரு 15 ஃப்ளவர்ஸ் கொடுத்தாங்க. இது அப்படியே வீட்டுக்கு கொண்டு வந்து நான் என்னுடைய தாயாருக்கு முதல் நாள் வச்சுட்டு பஞ்சாக, மறுநாள் அந்த காஞ்ச பூவை எடுத்தேன் பஞ்சாக. ஏன் பஞ்சாக வைக்கணும்னா, தனித்தனியாக வைக்கும் போது பூவெல்லாம் காஞ்சி ஒட்டிக்கிட்டு வராது. ஸோ பஞ்சாக வச்சு மறுநாள் எடுத்து என்ன பண்ணேன்னா, அப்படியே வந்து எடிபிள் தேங்காய் எண்ணெயில் காய்ச்சின ஒரு கைப்பிடி கூட கருவேப்பிலை போட்டே காய்ச்சினேன். ஏன் எடிபிள் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணேன் அப்படின்னு பின்னாடி சொல்கிறேன் வாங்க. இதை வந்து என்ன பண்ணால், ஃபர்ஸ்ட் டிப்பு வந்து காய்ச்சினேன். தலைக்கு வந்து முடிக்கு வந்து ரொம்ப நல்லது, கருன்னு இருக்கும், நீட்டாக வளரும், அடர்த்தியாக வரும். ஸோ வந்து காய்ச்சிட்டு நம்ம பிரித்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி தனித்தனியாக எண்ணெய் தனியாக, பூ தனியாக, கருவேப்பிலை தனியாக பிரித்து எடுத்துக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட்டு டிப்பு. நல்லா இருக்கும். நீங்கள் வந்து எண்ணெய் தேய்ச்சி டெய்லி வந்து எண்ணெய் தேய்ச்சிக்கலாம். இந்த எண்ணெயை, காய்ச்சின எண்ணெயை, ஆரல்ஸ் வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற அன்னைக்கு கூட நல்லா தேய்ச்சி ஊற போட்டுட்டு நம்ம குளிக்கலாம். ரெண்டாவது டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூவோட பொடி இருக்கு இல்லையா, பொடிச்சிக்கலாம் இல்லையா அப்படியே கூட தூவிக்கலாம். தூவி வந்து ஊத்தப்பம் சுட்டுக்கிட்டேன். கருவேப்பிலையும் அதே மாதிரி அப்படியே முழு கருவேப்பிலை போட்டுக்கலாம். கிறிஸ்பியாக இருக்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை பொடி கூட பிடிக்காதவங்க பொடி பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இது நல்லா இருக்குமான்னு ஒரு கேள்வி இருக்கும் உங்கள் எல்லாருக்கும். சூப்பராக இருக்குங்க. ஒன்றும் டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் கிடையாது, அருமையாக இருக்குது. நம்ம வந்து ரொம்ப ஹெல்த்தியாக சாப்பிட்றோம் அப்படின்னும் போது மனசுக்கு நிறைவாக சந்தோஷம்தாங்க, ஆனந்தமாக தாங்க இருக்குது. மற்றபடி வந்து டேஸ்டெல்லாம் டிஃப்ரென்ஸு, கசப்பு தன்மை எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி பொடிச்சு போட்டுக்கலாம், இல்லை முழுசாக கூட போட்டுக்கலாம். ஸோ வந்து ஊத்தப்பம் சுட்டுக்கலாம். இது செகண்ட் டிப்பு. தேர்ட் டிப்பு பார்த்திங்கன்னா வந்து, அந்த கடாயில் வந்து காய்ச்சின கடாயில் எண்ணெய் இருக்குது இல்லைங்களா, மீதி எண்ணெய் அதை அப்படியே எடுத்து நம்ம கையில் காலில் ஸ்காஸ் இருக்கும் பாருங்கள், அந்த ஸ்காஸுக்கு வந்து தடவிக்கிட்டால் மருத்துவ குணம் நிறைஞ்ச இந்த கறி லீவ்ஸ் அண்ட் வந்து செம்பருத்தி பூவால் அந்த சாரெல்லாம் இறங்கியிருக்கும் இல்லையா எண்ணெயில், அது தடவும் போது நமக்கு ஸ்காஸ்லாம் வந்து சீக்கிரமே வந்து காணாமல் போயிடும். அடுத்தது ஃபோர்த்து டிப் என்னென்னா, ஃபுல் எண்ணெயும் நம்ம கடாயிலேருந்து எடுத்து யூஸ் பண்ண முடியாது இல்லையா, ஒட்டிகிட்டு இருக்க எண்ணெயில். அதில் இன்னொரு டிஷ்ஷு கூட பண்ணிக்கலாங்க நம்ம. ஸோ இன்றைக்கி ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் சுட்டு சாப்பிட்டது இல்லாமல் இந்த பொடி தோசையை என் ஹஸ்பண்டுக்கும் சுட்டு சாப்பிட வச்சேன். நான் சாப்பிட வச்சது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் இந்த டிப்ஸை ஷேர் பண்ணியிருக்கேன், 4 டிப்ஸும். அண்ட் வந்து எண்ணெய் எதுவுமே வேஸ்ட் பண்ணாமல் நான் வந்து கடைசியாக கூட அந்த கடாயில் ஒரு டிஷ் செஞ்சு என்னுடைய ஹஸ்பண்டுக்கு வந்து லஞ்ச் பேக் பண்ணியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எனக்கு நாளே நிறைவான மாதிரி இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் டூ லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். நன்றி. ஏன்னா ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எடிபிள் தேங்காய் எண்ணெயை யூஸ் பண்ணுங்கள். தலைக்கு தடவுற எண்ணெய் வேணால், ஏன்னா அதில் சம்டைம்ஸ் வந்து கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அதனால்.